அவன் கேட்கறத நான் கொடுத்துட்டு அவனோட உயிரை நான் வாங்கிக்க போறேன். அந்த கருப்பு திருடன் இப்ப என் கையில பகடக்காயா இருக்கான். அவனை இப்ப நானே என் கையால கொல்ல போறேன். அந்த கருப்பு திருடன் பாவம், நான் கொல்ல போறேன்னு தெரியாமலேயே வந்துகிட்டு இருக்கான். என்ன இது? இது எங்க இருந்து விழுந்துச்சு? அலாவுதீன் பாக்தாத்ல இருக்கான். அலாவுதீன் என்ன இந்த உடையில பார்க்க கூடாது. ஆமா, நீங்க எப்படி இங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் புருஷனை பத்தி தப்பா பேசுவேன்? பாத்தியா, துரோகியோட பொண்டாட்டிக்கு கோபம் வேற வருது. என் புருஷன் மட்டும் இப்படி பண்ணிருந்தான்னா நான் எப்போது தலை குனிஞ்சுக்கிட்டு தான் நடப்பேன். அப்படியா நாசியா? உன் புருஷன் அவ்வளவு பெரிய உத்தமனா? நீ பால் விக்கிற காசிமண்ணா பொண்டாட்டி தானே? ஆமா. எனக்கும் எல்லார பத்தியும் நல்லா தெரியும். ஆனா மத்தவங்கள பத்தி தப்பா பேச மாட்டேன். தினமும் சாராயத்தை குடிச்சிட்டு உன் புருஷன் என் வீட்டு முன்னாடி இருக்கிற சாக்கடையில தான் விழுந்து கிடக்குறாரு. என் பசுமாட நான் சொல்றதை கேக்குது, என் பொண்டாட்டி தான் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான்னு எப்ப பாரு புலப்பிக்கிட்டே இருக்காரு. நான் இத பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கேனா? இது எனக்கு சொந்தமானது. எனக்கு பிடிச்சவங்களோட உருவம் இதுல இருக்கு. அப்படின்னா இது உங்ககிட்டே தான் இருக்கணும். ஆஹா, நான் இந்த கருப்பு துணியில இருக்கிறத பார்த்து இவர் என்ன கருப்பு திருடன் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? முடியாம இருக்கிற வேலைய முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நீ எப்படி இருக்க அலாவுதீன்? அந்த ஜீனி எப்படி இருக்கு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நானும் ஜீனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்க ரெண்டு பேரோட நட்பு எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அலாவுதீன், அந்த மந்திர விளக்க பாத்துக்கிறதுக்கு கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த பொறுப்பை நீ எப்பவும் அலட்சியப்படுத்த மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அலாவுதீன், இப்ப நீ எதுக்காக கவலையா இருக்க? அலாவுதீன், அலாவுதீன், நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்றும் பதட்டமா இல்லையே. உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, எப்பவும் எனக்கு என் அம்மாவோட ஆசீர்வாதம் கூட இருக்கும். நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசினேன். மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது பெண்களுக்கு அழகில்ல. நான் ஏன் சொல்றேன்னா, பெண்கள் தான் வாழ்க்கையை அழகுபடுத்தணும். உங்க மனசை வேதனைப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நானும் உங்கள ஒருத்தி தானே. இந்த கொண்டாட்டத்துல எனக்கு உரிமை இருக்குல்ல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க.
அங்க பாருங்க பாட்ஷா வந்திருக்காங்க. பாட்ஷா வந்திருக்காரு. மகாராணியை பாருங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன தூக்க? நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ. உனக்கு பிடிச்சவங்க உன் கூடவே இருக்காங்க. ஆனா சில பேர் வாழ்நாள் முழுக்க பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டே அவங்க வாழ்க்கையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொந்தம், வீடு, அப்புறம் பாசம், இதெல்லாம் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைக்கும். மனசால இணைஞ்ச உறவுகள் தான் இந்த உலகத்துல எல்லா சொத்தையும் விட ரொம்ப பெருசு. இன்னும் 5 நிமிஷத்துல எப்படியாவது நாங்க போய் ஆகணும். இப்ப இங்க இருந்து இந்த பையனை நான் பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கிற மாதிரியே உணர்றேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் பார்க்கலாம். சந்தோஷமா இரு. என் வாழ்வில் நான் வெறுப்பது 2 விஷயங்களை. முதலாவதாக பாசம், இரண்டாவது உறவு. பாசத்திலும் உறவிலும் மூழ்குபவன் வாழ்க்கையில் தோற்றுவிடுவான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு உமர் அப்படித்தான் தோற்றான். இன்று நம் மகாராஜா ஷானவாஸ் தோற்கப் போகிறார். அதற்கு பிறகு கருப்பு திருடன். அவன் மீதும் எவராவது பாசம் வைத்திருப்பார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கதறி அழப்போகிறார்கள். அவனை இழந்து விட்டோமே என்று. மனசால இணைஞ்ச உறவுகள் இந்த உலகத்துல எல்லா சொத்தையும் விட ரொம்ப பெருசுப்பா. என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் ஏதாவது பெரிய பாவம் பண்றேனா? சீனி எங்க எல்லாரையும் சொந்தமா நினைச்சான். அம்மா தான் என்ன அவங்கள அம்மானு கூப்பிடுற உரிமையை கொடுத்துருக்காங்க. இன்னையில இருந்து அவங்களுக்கு 2 செல்ல பிள்ளைங்க. ஒண்ணுன்னா இன்னொன்னு நீங்க. என் வீடு அவன் வீடா நினைச்சான். ஆனா நான் இப்ப பொற்காசுகளுக்காக அவனை விற்க போறேன். நானும் தனியா தான் இருக்கேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரு இருக்காங்க? இன்னிலிருந்து இவன் தான் உனக்கு சொந்தம். அலாவுதீன், இந்த ஜீனி உனக்கு கிடைச்ச பரிசு. இவனை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. இப்ப நான் என்ன பண்றது?
திருடன் வரவில்லையே. என்னோட அரசர் நீங்க தான். நான் உங்களை விட்டு போக மாட்டேன். என்ன அனுப்பாதீங்க. எனக்கு வேற புது அரசர் வேண்டாம். அந்த விளக்கு என் கைக்கு கிடைச்ச உடனே இந்த 50,000 பொற்காசுகள் உனக்கு. ஒருவேளை அவன் மனதை மாற்றிக்கொண்டானோ? உனக்கும் உன் பிள்ளைக்கும் இடம் கொடுத்து நான் பெரிய உதவி பண்ணியிருக்கேன். துரோகி அப்பனுக்கு பிறந்த திருட்டு பையன். நீங்க என் மேல ரொம்ப பாசம் காட்டினீங்க. இதை என் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோமா? உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நலமோடு வாழுங்கள். மகாராஜா அவர்களே, புறாக்களை திறந்து விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. போகலாம் மகாராணி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாட்ஷா. இந்த விசுவாசம் உங்களை சாகடிக்க தயாராக இருக்க. வந்துட்டியா? வா 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 வா. நீ கண்டிப்பா வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருந்துச்சு. ஆமா, கொண்டு வந்தியா? எங்க அந்த எங்க அற்புத விளக்கு? எனக்கு கொடுக்க வேண்டிய பொற்காசுகளை கொடுங்க. இப்பவும் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரலங்கிறது உன்னை பார்த்தாலே தெரியுது. அந்த பொற்காசு என் கைக்கு வந்தாதான் உன் கைக்கு விளக்கு வரும். பித்தி, வீரர்கள் பெஹர்மினாக்கு போனாங்களா இல்லையா? தெரியல இளவரசி, இன்னும் எந்த செய்தியும் வரல. இங்க பாருங்க, தொலைநோக்கியை கொடுங்க. அப்பா,
உன் அப்பா குணமடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே, இந்த பொண்ணோட அப்பாவை எல்லா ஆபத்திலிருந்தும் நீங்க தான் காப்பாற்றணும். இவ அந்த பொண்ணு தானே? பாத்தியா, விளக்கு மாமா கிட்ட வந்துருச்சு. நான் அந்த பொற்காசெல்லாம் எடுத்துருவா. முட்டாள் மாதிரி பேசாத. இப்ப நீ எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா கருப்பு திருட வெளியே போனதும் நம்மோட வீரர்கள் அவனை பிடிச்சிருவாங்க. நான் எதிர்பார்த்ததைப் போலவே என் கைக்கு அற்புத விளக்கு கிடைத்துவிட்டது. இதற்கு பிறகு இந்த ஜஃபர் தான் அடுத்த பாட்ஷா. இளவரசி யாஸ்மின் எனக்கு சொந்தமாக போகிறாள். என்றுமே எனது விதியை நான் தான் எழுதுவேன் என்று எப்போதும் கூறுவேன். என் கனவுக்கு தடையாக யார் இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இனி நான் தான் இந்த பாக்தாதிற்கே பாட்ஷா. இனி என் வழியில் எந்த தடையும் இருக்காது. என்ன அது வந்து ஒருவேளை அந்த பூதம் வெளியே வந்து நம்மள சமோசா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுருச்சுனா? ஏண்டா முட்டாள் மாதிரி பேசுற? இப்ப அந்த விளக்கு மாமா கிட்ட இருக்கு. மாமா கிட்ட இருக்கும்போது அந்த பூதம் நம்மள எப்படி சாப்பிடும்? ஏண்டா இப்படி பயப்படுற? அற்புத விளக்கிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூதமே, வெளியே வா. உன் அரசனிடும் கட்டளைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்ற வேண்டும்.
வெகு நாட்களாக உனக்காக காத்திருந்து விட்டேன். இதற்கு மேல் காத்திருக்க முடியாது, நிச்சயம் முடியாது. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.